शिवशङ्करा देवने श्री शिवशङ्करा देवने शिवशंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिवशंकर रे अन्नैयुम तन्दैयुम नीरेन्द्ररिंदुम अन्बिल नனைகின்றோம் स्वामी अन्बिल नனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே शिवशंकर पार्वती रमणा शिवशंकर पार्वती रमणा शिवशंकर पार्वती रमणा शिवशंकर पार्वती रमणा गंगाधर भुवनाभरणा गंगाधर भुवनाभरणा गंगाधर भुवनाभरणा शरणागत वंदित चरणा शरणागत वंदित चरणा शरणागत वंदित चरणा शरणागत वंदित चरणा करुणाकर भव भयहरणा करुणाकर भव भयहरणा करुणाकर भव भयहरणा करुणाकर भव भयहरणा शिवशंकर पार्वती रमणा शिवशंकर पार्वती रमणा गंगाधर भुवनाभरणा गंगाधर भुवनाभरणा करुणाकर वंदित चरणा करुणाकर वंदित चरणा करुणाकर भव भयहरणा करुणाकर भव भयहरणा करुणाकर भव भयहरणा करुणाकर भव भयहरणा शिवशंकर पार्वती रमणा
ஒரு நாமம் ஓருருவம் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ அப்படின்னு. ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார், ஊரிலேன் காணி இல்லை ஒருவர் மற்றொருவர் இல்லை. இதெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் வாழ்க்கை தத்துவங்களை பற்றி சொல்லியிருக்கிற பாடல்கள். இப்போ இவங்கெல்லாம் இன்றைக்கு சத்யசாயை பற்றி இந்த இடத்துல நல்ல இசை நிகழ்வை நடத்தினார்கள். ஸோ சத்யசாய் அவர்கள் ஒரு 12 வயசில் ஒரு 50-60 வருஷ காலம் உழைச்சார். அதில் அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஷிரடி சாய்பாபா ஒரு பக்ரி போல் வாழ்ந்து கொண்டு இருந்த காலம் வரைக்கும் மக்களுக்கு தொண்டு செஞ்சார். அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஒரு 12 வயசில் 99 வயசு வரைக்கும் மக்களுக்கு நல்ல வழிகளை காட்டி கொண்டு பூஜை புனஸ்காரத்தெல்லாம் உணர்த்தி கொண்டிருந்த மகாபெரியவர் இருந்தார். அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற மகான்களை மக்களுக்கு அவ்வளோவா மதிக்க தெரியலங்கிறது தான் ப்ராப்ளம். மகான்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பர்சனல் லைஃபே கிடையாது. தே கம் டு சர்வ் பீப்புள் ஒன்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் காட். ஆனால் மக்களுக்கு அவங்களுடைய ஒர்த்து தெரியாது. இந்த கலியுகத்தில் மகான்களை மதிக்கிறதே ரொம்ப ரேருங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் வசித்து கொண்டு இருக்கிறோம். அவங்க சத்யசாய் பாட்டு பாடுறாங்க. ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி ஐ என்ஜாய் தட். ஏன்னா உலகத்தில் 2 இல்லை, ஏகைவ சத்தியம். ஒரே ஒரு ட்ரூத் தான். 2 2 4, யார் கூட்டினாலையும் 4 தான், எங்கே கூட்டினாலையும் 4 தான் இல்லையா? அதனால் 2வது இது இல்லை. ஆனால் எனக்கும் சத்யசாய் கனெக்ஷன் இருக்கு. திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தாங்க, யோகி ராம் சரத்குமார் சாமின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப வருஷமாக அது தெரியும். இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன், மற்றெல்லாம் சொல்லப்பேன். நான் அவர்கிட்ட போயிருந்தேன். அவர் சொன்னார், சிவசங்கரா யூனோ வாட் இஸ் த நியூஸ் டுடே அப்படின்னாரு. இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னாரு. பெரியவங்க ஏதோ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியும், ஆனால் நம்ம அதிக பிரசங்கியாக எதுவும் சொல்லக்கூடாது. முன்னு உட்கார்ந்தேன். அவர் சொன்னார், அடையார் ஆலமரம் விழுந்துச்சு அப்படின்னாரு. அப்போ தான் அடையார் ஆலமரம் விழுந்துச்சு. யூனோ நோ பேனியன் ட்ரீ எவர் ஃபால்ஸ், த ரூட்ஸ் டேக் ஓவர் அப்படின்னாரு. எந்த பெரிய ஆலமரம் விழுவதில்லை, அதனுடைய விழுதுகள் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். யூனோ ஜேகே அப்படின்னாரு. எஸ் ஐ ஹேட் இஸ் லெக்சர் ஒன்ஸ் அப்படின்னா. யூனோ ஜேகே டிட் நத்திங் அப்படின்னா. ஜேகே ஒன்றுமே பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா இருந்தேன். Anni Besant did everything and she just passed it to on a golden plate to J. Krishnamurti அப்படின்னார். சும்மாவே இருந்தேன். லைக் தட் சம்படி இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒன்றும் ஒருத்தர் கூப்பிட்றாரு. இதெல்லாம் சீக்வன்ஸ் உனக்கு புரியணும், அதுக்காக சார். சம்படி இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. நான் அதுக்கும் ஆய முடியும் உட்காந்துருந்தேன். யூ டு கோ டு புட்டபர்த்தி, பாபா இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. நீ புட்டபர்த்திக்கு போகணும், பாபா ஒன்று கூப்பிட்றாரு அப்படின்னாரு. வென் அப்படின்னா ஜஸ்ட் நோ அப்படின்னா. நான் மெட்ராஸ்லேருந்து திருப்பி திருவண்ணாமலைக்கு வரதுக்கு 70 ரூபா தான் ஜோபியில் வச்சுருந்தேன். எதுவும் என் ட்ரெஸ் கூட போட்டுன்னு போன ட்ரெஸ் தான். திடீர்னு அவர் நீ புட்டபர்த்திக்கு போய் இப்போ அப்படிங்கிறாரு. நான் ஒன்றும் சொல்ல. அப்போ அங்கே மகேந்திரகுமார் ஜெயின்னு ஒரு பையன், பெங்களூருக்காரன். அவனை எனக்கு கோடிசாமி கிட்ட இருந்தே தெரியும். ஸோ அவன் சொன்னான், நான் இப்போ இதுக்கு தான் போகிறேன், பெங்களூர் போகிறேன், போகிற வழியில் பலமநேரில் உன்னை புட்டபர்த்திக்கு பஸ் ஏற்றி விட்டுறேன் அப்படின்னா. சரி அப்படின்னா. ஸோ பலமநேரில் போனான். அவனே 400 ரூபாய் ஜோபியில் போட்டான். நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னா புட்டபர்த்தி பஸ் ஏற்றி விட்டான். ஸோ நான் புட்டபர்த்திக்கு போனேன். ஏதோ ஒரு ஷெட்டு அண்டு நான் ஒன்றும் பேச மாட்டேன். அப்போ யாரும் பெருக்குன்னுவாங்க, பெருக்குவேன். மரம் ஏறி மாம்பழம் பறி சாமி சாப்பிடுவாருன்னுவாங்க. அவங்க என்ன சொன்னால் செய்வேன். ஒன்றுமே கேள்வி கேட்டது இல்லை. 9 நாள் அப்படி இருந்தேன். அப்போ மகாசிவராத்திரி வருது. டெய்லி சத்சங்கத்தில் போய் உட்காந்துருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். மகாசிவராத்திரி அன்றைக்கி சாமி வர்றார். 2-3 நிலைகள் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நேரில் பேசுகிறது தான் புரியும். இது போக இதை விட உயர்ந்த நிலைகளெல்லாம் இருக்குது. தெய்வீகத்தில் அந்த நிலைகள் இருக்குது. அவர் வர்றாரு. என்னை கையை பிடிச்சி உலகம் பூரா கூட்டுன்னு போகிறார். அவங்க வீடுங்களெல்லாம் சாய் படம் வச்சு பஜன் பண்ணின்னு பூஜை பண்ணின்னு இருக்காங்க. அது மாதிரி அவருடைய டிவோட்டிஸ் எங்கெல்லாங்கிறாங்களோ எல்லாத்தையும் அப்படியே கூட்டுன்னு போகிறாரு. ஆகாச மார்க்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பியும் புட்டபர்த்தியில் இறங்குறோம். இறங்கினோடனே அவருடைய காலை காட்டுறார். வீங்கிருக்கு, இவ்வளோ பெருசாக கால். நானும் தெலுங்கு, அவரும் தெலுங்கு. அது இன்னும் தெரியல. இந்த பாபா எல்லாமே தெலுங்கு கொல்ட்டிங்க.
சிறிடி பாபாவும் தெலுங்கு, ஹைதராபாத்லேருந்து போய் தான் அங்கே செட்டில் ஆனார். அவருடைய வீங்கின காலை காட்டார். காட்டிட்டு ஒரே நீ நடவலேకపోతున్నాன்றா அப்படின்னாரு. என்னால் நடக்க முடியலடா அப்படின்னு ஒரு வீங்கலை காலை காட்டினேன். அதுக்கப்புறம் நேராக திருவண்ணாமலைக்கு வந்தேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அலங்கார் கன்சாம் பிள்ளைன்னு அவங்க ஃபேமிலி அங்கே உட்காந்துருந்தாங்க. அதில் செல்வின்னு ஒரு பாப்பா உட்காந்து இருந்தான். அந்த குழந்தையும் எனக்கு தெரியும், ஆனந்தம் பிள்ளையோட பொண்ணு, சின்ன பொண்ணு. அப்போது சாமி கேட்குறாரு, செல்வி யூனோ ஹூ இஸ் திஸ் அங்கிள் அப்படின்னாரு. என்னை காட்டி இவர் யாருன்னு, இந்த மாமா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இவர் கடவுள் மாமா அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு அது என்ன கடவுள் மாமான்றார். இந்த மாமா எப்போ பார் கடவுளை பற்றியே பேசிக்கின்னு இருக்கோம் அப்படின்ட்டு. சாக்லேட் வாங்கி வந்தால் சாக்லேட் மாமா, அந்த மாதிரி கடவுளை பற்றியே பேசினுக்கிறதுனால கடவுள் மாமா அப்படின்னு பேர் வச்சு. இது நல்ல உறவு. கடவுளை அன்புள்ள மாமனும் மாமியும் நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவங்கலாம் இருக்காங்க. கடவுளை மாமா மாமி அப்படிலாம் கூப்பிட்டவங்க இருக்காங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது, எனக்கு நேர்ந்த பல்வேறு விதமான அனுபவங்களில் என்ன நிறைய பேர் செலஸ்டியல்ஸ் மாமன் தான் கூப்பிட்ருக்காங்க. நான் வந்து கைலாசத்தில் ஒரு 11 தடவை போயிருக்கேன். சைனாவில் இருக்குது. முருகர் ஒரு சின்ன குட்டி பையனாக வந்தார். வந்துட்டு கைலாசத்தில் நிறைய வாட்டர் மார்க்ஸ் இருக்கிற கல்லுங்கள்லாம் இருக்கும். அதில் பாதம், வில்லு, அம்பு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், டிவைன் சிம்பிள்ஸ். இவ்வளோ கல்லை எடுத்து என் கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை கட்டு அப்படின்னாரு. அப்பா என்ன யார்? சிவபெருமான். ஏன்னா முருகர் மாமான்னு கூப்பிட்றாரு. இது அப்பாவுக்கு கோட்டை கட்டுன்னா என்ன, ஆன்மீகத்தில் எதையாவது நீ சாதி அப்படின்னு அர்த்தம். இப்போ காஞ்சியில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு எதிரில் உட்காந்துருக்கேன். அப்போது அந்த ஐயருக்கு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கான காரணமே இல்லை. இவ்வளோ பெரிய கற்பூரை கட்டியை கொண்டாந்து நான் உட்காந்துக்கிற இடத்துல என் கையில் வச்சு, ஐயப்பா சனாதன தர்மத்தை உலகமெல்லாம் பரப்ப பரப்ப அப்படின்னு இவ்வளோ பெரிய கற்பூரை கட்டி கொடுத்தாரு. நான் காரில் ஏறுறேன், கண்ணாடி இறக்குறேன். இந்த கோயில் ஓடி வந்து ஒரு மாலையை வீசுறாரு. கரெக்டாக என் கழுத்தில் வீது, காமாட்சி அம்மன் கோயில் வாசல். அதுக்கப்புறம் கங்கையில் நான் 1985 கும்பமேளாவில் குளிக்க போகிறேன். அப்போ பச்சை பாவாடை கட்டின்னு ஒரு சின்ன பெண் குழந்தை அங்கே வந்தது. வந்துட்டு இப்படி இடுப்பில் கை வச்சுன்னு, நான் அப்போ தான் என்கிட்ட ஒன்றுமே இருக்காது. சட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஷேவெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஒரு கருப்பு வேஷ்டி இருக்கும், ஜுவல்லாம் பையில் ஒரு கருப்பு வேஷ்டி, ஒரு டவலு, ஒரு கோபால் பல்புடி இருக்கும். அந்த காலத்தில் என்னுடைய மொத்த உடமையே இவ்வளோ தான். ஹோட்டலெல்லாம் ரூம் எடுத்து தங்க மாட்டேன். பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லோரு கூடயும் படுத்துக்குவேன். அந்த மாதிரிலாம் ஒரு பஸ்லேயே தூக்கின்னு போவேன் அப்படிலாம். ஸோ அந்த பொண்ணு இப்படி இடுப்பில் கை வச்சுன்னு, அங்கிள் இத்தனை சால்கே பார்த்து அப்பாயவோ நானு கேள்வி அப்படின்னா, மாமா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்துக்கிறேன் நீ அப்படின்னா. அந்த தான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த அரிக்கி பயிரிங்கிற இடத்துல குளிக்க போனது கங்கையில். ஸோ அந்த மாமா என்ன மாமான்னு கூப்பிட்ருக்கான். இப்படி எந்த ஒரு ஃபார்ம் பார்த்தாலையும் என்ன அங்கிள்னு கூப்பிட்றாங்க. நல்ல யோசனை பண்ணி, முருகர் எவ்வளோ பெரிய ஆள், குறிஞ்சி கிழவன். அவர் பேரே வந்து குறிஞ்சி நிலத்துக்கு உள்ள வயசான ஆளுன்னு அர்த்தம், குறிஞ்சி கிழவன்னு அர்த்தம். அப்போ ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, எனக்கும் அவ்வளோ வயசாச்சு. நானும் உலகத்தில் ஒரு 7000 வருஷமாக, நான் இந்த உடம்பு சொல்லலை, இந்த ஆத்மாங்கிற முறையில் எத்தனையோ பிறவி நம்ம உலகத்தில் எடுக்கணும் இல்லையா, அது 7000 வருஷம் ஆச்சு. இதுதான் எனக்கு கடைசி பிறவி, இனிமேல் உலகத்துக்கு வரமாட்டோம் நம்ம. அதனால தான் எல்லோரும் அந்த சீனியாரிட்டியை வச்சுக்கிட்டு மாமான்னு கூப்பிடுவாங்க. முருகன் மாமான்றாங்க, கங்கை மாமாங்கிறா, காயத்ரி தரிசனம். நான் பார்க்காத கடவுள்லாம் கிடையாது, எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் கடவுள். ஈவன் சிவபார்வதியை கைலாசத்தில் வச்சு நேரில் பார்த்துருக்கேன், தாட்சனுங்கிற இடத்துல. அப்போ அவர் அந்த இவர் தான் கடவுள் மாமா அப்படின்னு அவர் சிரிச்சிட்டார். சிரிச்சுட்டு, சிரிடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அவர் பாபா, ஈஸ் அருணாச்சல் பாபா, ஈஸ் சிவசங்கர் பாபா அப்படின்னார். என் பேர் சிவசங்கர் தான், ஆனால் எனக்கு சிவசங்கர் பாபான்னு பேர் வச்சது இந்த சீக்வன்ஸில் தான். புட்டபர்த்தி போயிட்டு அங்கே உட்காந்துருக்கோம். நேராக நான் புட்டபர்த்திலேருந்து அங்கே தான் போனேன். அவர் தான் சொன்னார், சிரிடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அருணாச்சல் பாபா, இஸ் அவர் பாபா, இஸ் சிவசங்கர் பாபாங்கிற பேரை அப்போ தான் வச்சார். இது ஒரு சீக்வன்ஸ், எப்படியெல்லாம் நடக்குது. அப்போ நிறைய பேர் சக்தி சாய்கிட்ட, நான் நீலங்கரையில் ஆன்மீகம் பண்ணும்போது டெய்லி காத்தால என் ப்ரோக்ராம் வரும், 7, 7:30 ராஜ் டிவியில் தேவ நிலாவுக்கு ஒரு தேவாரம்னு வரும். நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த ப்ரோக்ராம். ஏன்னா அந்த நேரத்தில் நான் தான் முதல்ல டிவியில் வந்த சாமியார். அதுக்கப்புறம் தான் ராஜ் டிவியில் என்னுடைய ஸ்லாட்டை பங்கார் அடிகளார் எடுத்து சக்தி யுகம்னு சொல்லி பண்ணார். நான் 2 இயர்ஸ் நான் ஸ்டாப் வந்திருக்கேன் அந்த ப்ரோக்ராமில். அப்போ நிறைய பேர் பாபா கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மெட்ராஸில் ஒரு பாபா இருக்காருன்னு.
அப்போ அவர் சொல்லுவார், చాలా మంచిది, నాకు ரெஸ்ட்டு దొరుకుతుంది அப்படின்னாரு. ரொம்ப நல்லது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இட்ஸ் நாட் தட் ஹி டஸ் நாட் நோ, வி ஆல் நோ ஈச் அதர். பாம்பின் கால் பாம்பறியும்ங்கிற மாதிரி. அதனால் உலகத்தில் ரெண்டாவது விஷயம் இல்லை. எல்லாருமே கடவுளுக்கு உழைக்க தான் வராங்க. ஆனால் மக்களுக்கு அவங்களுடைய அருமை பெருமைகள் தெரியாது. இவங்க இன்னும் பெரிய வக்கீலுக்கு படித்த மாதிரி இந்த பாபா அந்த பாபா, இந்த சாமியார் அந்த சாமியார், இந்த சங்கராச்சாரம் அந்த சங்கராச்சாரன்னு அவங்க பேர் சொல்லி இவனுங்க அடிச்சுக்கின்னு இருப்பானுங்க. இவங்களுக்கு நிஜமாக அந்த மகான்களை பற்றி என்ன தெரியும்? ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுன்னு ஊதுவத்தி காட்டி மணியாச்சு பூஜை பண்ணியிருப்பாங்களே தவிர ஒரு இன்டெப்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்மீகத்தில் வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, அவங்க ஏதோ வேண்டிக்கிறாங்க, அது நடக்குது. இவங்க என்ன பெரிய ஞானத்தையாக கேட்டுக்க போகிறாங்க? ஒரு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இதுதான் கேட்டுக்க போகிறாங்க. இதை வச்சு ஒரு சாமியை ஜட்ஜ் பண்ணிடுவானுங்க. ஒரு லௌகீகமான விஷயங்களை வச்சுக்கிட்டு. இது பூமி, ஆன்மீகன்றது ஆகாசம். இப்போ நீ சினிமா டைலாக் பேசுகிற, ட்ராமா டைலாக் பேசுனா என்ன சொன்னோம்? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொல்லணும். அப்படி காட்டணும் கையை, இப்படி காட்டணும். இவனுங்க என்ன பண்ணுறாங்க? மண்ணுக்கும் விண்ணுக்கும் பண்ணுறாங்க. உல்ட்டா டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் விஷயங்களை போய் ஆன்மீகங்கிற பேரால் இவங்கெல்லாம் பற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மகான்கள்ங்கிறவங்க இவங்க மதிக்கணுங்கிறதுக்காகவோ அதுக்காகலாம் இல்லை. ஏதோ ஒரு சினிமா பாடம் அந்த காலத்தை வரும், எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு அந்த காலத்தில். அந்த மாதிரி மகான்கள் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு மழை இருக்குது, அது அதனுடைய பேக்கில் பெய்யும். நீ அதுக்கு மேலே போட்டு மரியாதை பண்ணி பண்ண போகிறேன்றன இல்லையா? யாரோ ஒருத்தன் வான்மழை போட்டுறதும் அப்படின்னு பாடுவான், அது ஓகே தான் அவங்களுக்கு. அதே மழை நீர் பூமியில் சாக்கடையிலையும் விழும், சலசலத்து விடும், ஆறுலேயும் விழும், குட்டையிலையும் விடும், சமுத்திரத்துலேயும் விழும், விவசாய நிலத்துலேயும் விழும். மழையோட வேலை ஒரே மாதிரி இருக்கிறது. எத்துணையும் பேதம் வராது அப்படின்னா எந்த ஒரு பார்ஷியாலிட்டி டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துறது. அப்போ ஒரு மழை தனக்காக பெய்யறதே இல்லை. காற்று இருக்குது, எல்லோரும் மூக்குக்குள்ளி தான் போகுது. மூக்குக்குள்ளே போகிற போது அதுக்கு பேர் ஆக்சிஜன், பிராணவாயு. மூக்கிலேருந்து வெளியே வர போது அது கார்பன் டை ஆக்சைடு, கரிமில வாயு. நல்லா யோசனை பண்ணு. மழை பெய்கிற போது அவ்வளோ சுத்தமாக பெய்யுது, ஆனால் சாக்கடையிலையும் விழும், ஆற்றுலையும் விழும், விவசாய நிலத்திலையும் விழும். காற்று உங்கள் எல்லார் மூக்கிலையும் போகுது, ஆனால் அது உள்ளே போகிற போது ஆக்சிஜன், வெளியே வரப்போது நீ அதை கார்பன் டை ஆக்சைடை மாற்றி கெட்ட காற்றாக கொடுத்து போடுற உலகத்தில். அறிவில்லாதது நீ நினச்சினுக்கிற இந்த மரம் செடி கொடிகள் நீ விடுற கார்பன் டை ஆக்சைடை, கரிமில வாயு வாங்கி அதை ஆக்சிஜனை மாற்றி திருப்பியும் மூங்கிலே கொடுக்குது. இதெல்லாம் உங்களுக்கு யோசனை பண்ணதான் புரியும் ஆன்மீகன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்ட்டு. அப்போ தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை. கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாம் பாயுதில்லை. அதுக்கு ஏதாவது லாபங்க தான் அதில். நீ அதில் குடிக்கலாம், குளிக்கலாம். நிறைய பேர் டாய்லெட் பக்கத்திலே போயிட்டு, ஏன்னா சொம்பு இருக்காது, ஆற்றுக்கு பக்கத்திலே உட்காந்து அப்படியே கவின்னு வருவானுங்க இல்லை. அதில் எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். ஒரு நதி எந்த கேள்வியும் கேட்குறதே இல்லை, நீ என்ன வேணால் பண்ணின்னு போ, அதனுடைய வேலை ஓடுறது தான். அப்போ தனக்காக சோழ நதி பாய்வதில்லை. மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். இந்த உலகத்தில் ரொம்ப சுயநலம் பிடிச்சு வாழ்கிறவன் மனுஷன்தான். எப்போ பாரு எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம்னு வார் பாரதிதாஸ். ஒரு கடுகு மாதிரி உள்ளமா, எப்பாரு என் பண்ணி பிள்ளை குட்டிங்க, என் ஊடி, என் சைக்கிள்னு. நிறைய பேர் ஓட்ட சைக்கிளை தொச்சின்னு இருப்பான் இதை பூஜைக்கு. அவ்வளோ வி ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் பொசிஷன் என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளன்னா அப்போ என்ன தான் வேணும்? பாரதிதாசன் தான் அவர் சொல்கிறார், தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்று என்னும் தாயுள்ளம் தனியுள்ளம் தனிலென்றோ இன்பம் இன்பம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யாதும் ஒரே யாவரும் கேளீர். கேளீர்னா சொந்தக்காரன்னு அர்த்தம். அதே கொஞ்சம் உல்ட்டாக சொன்னேன்னா கேளீர்னு வரும். கேளுங்கப்பா எல்லாரும், யாவரும் கேளீர், யாவரும் கேளீர், எல்லாம் சொந்தக்காரங்க, யாதும் ஊரே, எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். அந்த நிலைகளை அடையிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும், நீ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். இப்போ சத்யசாய் இருக்கார், அவர் என்ன கல்யாணம் கட்டிக்கினாரா என்ன? அவர் பாட்டிக்கு ஒரு ஆர்டினரி ஃபேமிலியில் தான் பிறந்தார். அண்டு அவருக்கு அந்த அருள் கிடைக்க வேண்டிய நேரம் வந்தபோது கிடைச்சது. அண்டு வெண்ட் ஆன் டூயிங் குட். அதை வச்சுக்கிட்டு ஒரு 60-65 லட்சம் ஜனங்களுக்கு உலகத்தில் எவ்வளோ நல்லது பண்ணிட்டு அவர் பாட்டிக்கு அவர் வந்த வேலையை செஞ்சார். பேக்ட் ஆஃப் அகைன் நான் வருவேன் அப்படின்ட்டார். ஏன்னா அவருக்கு இப்போ 5 பிறவி முடிஞ்சிருக்கு. சத்யசாய்க்கு 5 பிறவி முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 பிறவி பாக்கி இருக்குது. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றுமை ஆகும் அப்படின்னா 7 பிறவி இருக்குது. 7 × 7.
அதில் அவருக்கு இன்னும் 2 பிறவி இருக்குது. அவரே ஒத்துன்ருக்காரு. அவரே நான் பிரேம்சாயா வருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. விட்டது. நான் முடிச்சிட்டேன் என் கேம். 7வது பிறவி முடிச்சிட்டேன். இனிமேல் உலகத்துக்கு வரமாட்டேன். இதுக்கு அடுத்து மை ப்ரமோஷன் இஸ் 12 சூரியன் இருக்காங்க ஆகாசத்தில். அதில் ஆதித்யானா மகம் விஷ்ணு. சிவசங்கர் பாபா 12 சூரியர்களில் விஷ்ணு என்ற பதவியில் இருக்கிறார். ஏற்கனவே மெர்ஜாக ஆரம்பிச்சிட்டான். ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் மெர்ஜிங் இன் த சன். ஸோ இனிமேல் இந்த பிறவி நான் ஏற கட்டிட்டு போகிற போது யாராவது பார்க்கணுன்னா என்ன சூரியனில் தான் பார்க்கலாம். உலகத்துக்கு இனியும் ஃபிசிக்கல் பாடியில் நான் வரமாட்டேன். இது ஒரு நிலை. அது வள்ளலார் சொல்கிறார், உலக உயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடன்வர். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த ஒளி உடம்பை அடைய வேண்டும்னு. இது வெளி உடம்பு. இந்த வெளி உடம்பில் நீ அல்லும் பகலமும் அனவரதமும் நினைப்பாருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் நான் சூரியனில் ஏற்கனவே இருக்கும் பாருங்க. வெள்ளை ஜுப்பா வெள்ளை போட்டுன்னுட்டு என் தலையில் முடியோட நிற்கிறேன். 2 கை இப்படி வச்சுருக்கேன். சூரியன் இருப்பார். ஸோ நான் ஆல்ரெடி மெர்ஜிங்கில் தான். சூரியனில் நான் மெர்ஜிங் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே தான் பார்ப்பேன். நீ உலக உயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடணும். உலகத்திற்கு எல்லாரும் இந்த மாதிரி ஒளியை அடைய வேண்டும் அப்படின்னா இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு துருவன் தவம் பண்ணுறான். அப்போது ஏன் தவம் பண்ணுறான்? நாரதர் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவோட பாசம் கிடைக்கல, நீ உங்கள் அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணின்னு 2வது பொண்டாட்டியோட கொஞ்சம் இருக்கிறான், அவளை தானே உன் பிரச்சனை. நாராயணன் தானே நமக்கு அப்பா. பெற்ற தாயினும் ஆயனை செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். இடர்களையும் மாதா பிதாவெனவன் நான் உரைத்தேன், நீ யாதாமால் யாதாமினின். அவனை கும்பிடுறாரு. அவன் கும்பிட்டான். அவனை துருவ நட்சத்திரமாக மாற்றிட்டார் கடவுள். அப்போ ஒரு சாதாரண ராஜகுமாரன் துருவ நட்சத்திரமாக மாறினது தானே உன்னுடைய ஆன்மீக வரலாறு. அருந்ததின்னு ஒரு பொம்பளை. அவள் வசிஷ்டருக்கு ஒழுங்காக தொண்டு செஞ்சு நல்ல மனைவியாக இருந்தாள். இன்றைக்கி அவள் அருந்ததி நட்சத்திரம் ஆகிட்டான். உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி அம்மியை மேய்ச்சி அருந்ததியை பார்த்து விளையாட்டு நீங்களும் உயரணும்னு சொல்கிறது தான் உங்கள் கல்யாண சடங்கே. இந்த உலகத்தில் இது ஒரு பெரிய நிலை, ஒரு ஒளி உடம்பை பெறுவது. அதனால் வள்ளலார் சொல்வார், அல்லும் பகலும் அனவரதமும் நினைப்பாருக்கு பொன்மேனி உண்டாகும். எப்பயுமே கடவுளை நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பொன்மேனி அப்படின்னு சொல்கிறது உண்டாகும். அது காற்றாலே ககனம், அதை எதனாலையும் அதை அழிக்கவே முடியாதுங்கிற உயர்ந்த நிலையிலே உள்ள உடம்பு. அது பொன் உடம்பு. பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் படுக்காய் அப்படின்வார். எனக்கு அதை கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார். அந்த பொன்னுடம்பு கிடைச்சிட்டு அதுக்கு அடுத்த நிலை தான் இந்த ஒளி உடம்புன்னு சொல்லக்கூடியது. சிவசங்கர் பாபா எப்பயோ அந்த உடலை அடைந்து விட்டார். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எத்தனை கடவுளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அத்தனை கடவுளையும் என் உடம்புல நான் பார்த்துட்டேன், உங்கள் கேமராலையும் காட்டிட்டேன். இங்கே இருக்கிறதெல்லாம் அதுதான். இங்கே இருக்கிற எல்லாமே நாம் பார்க்குற கடவுளுடைய வடிவங்கள் தான். இந்த கேமராவில் இப்படி காட்டினேன், அதுதான் அங்கே ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ எல்லா கடவுளையும் பார்த்துட்டோம், பொன் உடம்பையும் அடைஞ்சிட்டோம். அடுத்தது ஒளி உடம்பு தான். அது ஏற்கனவே ஐ ஸ்டார்டட் த ப்ராசஸ், ஐ எம் மெர்ஜிங். இப்படி எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியாத மிகப்பெரிய ஆன்மீக உண்மைகள் இருக்கின்றன உலகத்தில். சாதாரண விஷயம் இல்லை ஆன்மீகம் என்பது. இங்கே ரங்கராஜன் ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார், 42 கண்ணதாசன் சாலையில். அவர் சீக்வன்ஸுக்கு நான் வரல, காஞ்சி பெரியவர்கிட்ட வியட்நாம் விடு சுந்தரம் நான் அவர் 3 பேரும் போனோம். அப்போது அவருக்கு சரப மாமான்னு பேர். ஏன்னா அவர் சரப மந்திரம் கற்றுக் கொடுப்பார் எல்லாருக்கும். நானும் வியட்நாம் சுந்தரம் இருக்கோம். இவர் சொல்கிறார், இவர் சிவசங்கரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவனை பற்றி நீங்கள் என்ன எமக்கு சொல்கிறது, அவன் மகாஜோதி ஆக்கம் அப்படின்னார். பரமாச்சாரியர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன், த கிரேட்டஸ்ட் லைட் அப்படிங்கிறதுல மகாஜோதி ஆக்கம். அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னார். என்ன அர்த்தம்? அது எல்லா மடங்களையும் இந்த இதில் உருவாக்கின ஆதிசங்கரன் நான் தான். அந்நாளில் காலடியில் தான் பிறந்தாய், இந்து சமயம் தழைத்தோங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் நாரணன் கருதனை கருவறை தன்னில் இட்ட பெயர் கடை நாள் வரை நிலைக்கும் என்று உணர் அப்படின்னு வரும். நாராயணன் ஒரு ஆத்மாவை படைக்கிற போது என்ன பேர் வச்சானோ அந்த பேர் எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வந்துன்னே இருக்கும். அப்போது சிவசங்கர் பாபா ஆதிசங்கரர் இருந்தார். நான் இல்லைன்னா இந்த காஞ்சி மடம், ஜோதிர் மடம், துவாரகா மடம், ஸ்ருங்கேரி மடம்லாம் எங்கேருந்து வந்திருக்கோம். அதனால் சொன்னேன், வேலைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமா, ஜோதி ஆகும் அப்படின்னார். திருவண்ணாமலையில் விசிறி சாமியாக இருந்தார். அவர் சொன்னார், சிவசங்கரா has gone to greater level than Aurobindo and Chaitanya. Whoever is guiding this beggar is guiding சிவசங்கரா. அவரை வழி நடத்துகிற அண்ணாமலையார் தான் சிவசங்கர் பாபாவையும் வழித்து நடத்துகிறாரு. சிவசங்கர் பாபா இஸ் ஒர்க்கிங் 24 hours ஃபார் மை ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் இஸ் ஹைலி ப்ளீஸ் வித் ஹிம்.
அப்பாக்காக சிவனுக்காக இவர் 24 மணி நேரம் உழைக்கிறாரு. அதனால் சிவன் அண்ணாமலையார் இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா, கடவுளின் பிரதம மந்திரிங்கிற வார்த்தை சொன்னார். 400 வருஷத்துக்கு மேலே உருவடைந்தார் கோடிசாமி. அவர் சொல்லுவார், எனக்கு தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், இவர் தான் சிவன், இவர் தான் பெருமாள், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம்ங்கிற வார்த்தையை சொல்லுவார். இந்த மாதிரி நான் பார்த்த எல்லா மகான்களுமே இந்த ஆன்மீகத்தில் நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய உயரங்களை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஒருத்தர் இருந்தார் பங்களாதேஷில், பெனசீர் பூட்டோவுக்கு வழிகாட்டினவர். பூட்டோ உன்னை தூக்கில் போட போகிறாங்கன்னு சொன்னவர். அவர் பேர் அப்துல் ரஹ்மான் சிஷ்டி, அஜ்மீர் ஷாயின் ஷாவினுடைய வம்சத்தில் வந்தவர். நான் பங்களாதேஷ் போய் டாக்காவில் அவர் எனக்கு வேண்டிய மலேசியன் ஃபேமிலி இருந்தாங்க, அவர் இருக்காரான்னு பாருங்கள். நான் போன உடனே என்னை பார்த்த உடனே அவர் சொன்னார், அல்லாஹ் ஹஸ் கம் டு பிளஸ் மீனர், அல்லாவே என்ன ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்திருக்காருனார். அவர் பூஜை பண்ணுற வெள்ளை மெத்தையில் என்னை கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு கூட நிறைய ரோஜா பூ என் தலையில் கொட்டி எதிரில் மண்டிட்டு உட்காந்து நமாஸ் பண்ணார். பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், உலகத்திலேயே பெரிய யானை இவர் தான் பிள்ளையார், உலகத்திலேயே பெரிய சிங்கம் இவர் தானா நரசிம்மர்னு அர்த்தம். இவருக்கு வேண்டிய தேவைகள் எதுவுமே இல்லை. இவர் நினச்சான்னா ஒரு மண் குடிசையை ஒரு மாட மாளிகையாக மாற்றுற பவரை கடவுள் இவருக்கே கொடுத்துருக்காரு. அப்படிலாம் எந்த காலத்துலேயும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் உட்காந்துன்னு இருக்கோம் நம்ம. அதனால் ஐ நோ மை ஒர்க். அதனால் கூடிய சீக்கிரம் நாம் ஒரு பெரிய அளவுக்கு உலகத்தில் ஆன்மீக ஒரு எழுச்சியை சாதிப்பதற்காக வந்திருக்கோம். பைபிள் அடிக்கடி இயேசுநாதர் சொல்லுவார், மை டைம் இஸ் எட் டு கம் அப்படின்னுவார். அந்த மாதிரி இவ்வளோ நாளும் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உட்காந்துன்னு இருக்கேன். இவ்வளோ பெரிய இடத்த பண்ணியிருக்கேன். இந்து கோயில்களை கட்டியிருக்கேன், சர்ச்சு கட்டியிருக்கேன், மசூதி கட்டியிருக்கேன், ஜெயின் கோயில் கட்டியிருக்கேன், புதர் கோயில் கட்டியிருக்கேன், எல்லா வசதியும் பண்ணி எல்லா இடத்துலையும் மரம் நட்டேன். ஏன்னா எனக்கு கடவுள் கொடுத்த வேலை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். நான் என்ன இல்லை, எல்லா சாமிக்கும் பண்ணியிருக்கோம், எல்லா சாமிக்கும் பண்ணியிருக்கோம், எல்லா கோயிலையும் எழுச்சி கட்டியிருக்கோம். இன்னும் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் மட்டும் ஜாலியாக உட்காந்துனே இருக்கோம். இந்த ஆர்கனைசேஷன் நடத்துறதுக்கு எனக்கு யார் தெய்வமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை எனக்கு. ஏன்னா எல்லாம் பண்ணிட்டேன் நான். இது ஒரு பவர். கனவான் அப்படின்னா டிக்னிஃபைடு பர்சன் அர்த்தம். புத்திமான்னா புத்தியோடு இருக்கிறவன்னு அர்த்தம். கல்விமான்னா படித்தவன்னு அர்த்தம். அந்த மாதிரி பகவான் சத்யசாயி, பகவான் சிவசங்கர் பாபா ஏன் சொல்கிறாங்கன்னா, எதுக்குமே பஞ்சமில்லாத ஒரு நிலைக்கு பேர் பகம். அதுக்கு பேர் தான் பகம். அது யாருக்கிட்ட இருக்குதோ அவன்லாம் பகவான் தான். நீ கூட ஆகலாம், பகவான் ஆகலாம். பட் உனக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்கக்கூடாது, நீ யாரை நம்பியும் இருக்கவே கூடாது. அந்த நிலைகளையெல்லாம் என்றைக்கோ நாங்கள் அடைஞ்சி விட்டோம். ஆனால் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, சத்யசாய்க்கும் பேக்ரவுண்ட் இல்லை. அவரும் சாதாரணமாக ஒரு கொல்லா கம்யூனிட்டியில் வந்தவர் தான். நானும் ஒரு வடக்காடு மாவட்டத்தில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சருடைய பிள்ளை. நான் ஃப்ரீயாக தான் படித்தேன் கோயம்புத்தூரில். ஸ்காலர்ஷிப்பில் தான் பிஎஸ்சி படித்தேன். மெட்ராஸ்க்கு வந்தேன். 10 ரூபாய் எடுத்துன்னு பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 3 கடை ஏறி இறங்கிறதுக்குள்ளே 250 ரூபாய்க்கு வேலை கிடச்சிது. அதே கம்பெனியில் 10 வருஷத்தில் 6000 ரூபாய் சம்பாதிச்சேன். அப்புறம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பஸ்ஸு, லாரி, வேனு, காரு, அது இதெல்லாம் பண்ணி அண்ணா நகரில் ஷூட்டிங் பங்களா கட்டி, அண்ணா நகர் ரோட்டரி கிளப் தலைவர், சிவா விஷ்ணு கோயில் தலைவர், மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் தலைவர். என்ன பண்ணல, மைசூர் சாண்டில் சோப், ஜாஃப்ரே மேனர், கிளாஸ்கோ, டிசைன் இந்தியாக்கெல்லாம் வந்து பிராட்வேலேருந்து பொன்னேரி வரைக்கும் நான் தான் ஸ்டாக்கிஸ்ட். அப்படி வசதிகளை பார்த்தேன் நான். ஒன்றுமே இல்லாத ஆள் தான் நான். அவ்வளோவையும் பார்த்தேன். ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டினேன். என் மனசு மாறிடுச்சு. எதுவுமே வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போயிட்டேன். மகேந்திரகிரி எங்கே இருக்குது, நம்பிமலை எங்கே இருக்குது, அங்கே எங்கேன்னு சொல்லி எல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு 4-5 வருஷம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை விசிறிசாமி சொன்னார், நீ குடும்பத்தை விட்டு போகிறதுனால தான் உலகத்தில் திருப்பி பிறக்கிறேன், இந்த தடவை உன் பொறுப்பை நிறைவேற்றுன்னு. நான் வந்து பார்த்தா எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் விற்றேன். 3 லட்சம் ரூபா இருந்துச்சு. அதை வச்சு திருப்பியும் ஒரு கொரியர் ஆஃபீஸ் திறந்தேன், ஒரு ஷிப்பிங் கிளியரிங் ஆஃபீஸ் திறந்தேன், ஒரு லாரி வாங்கி மாடர்ன் பிரெட்டுக்கு மெட்ராஸ் பாண்டிச்சேரிக்கு விட்டேன். ஒரே வருஷத்தில் 5 லட்சம் சம்பாதிச்சேன். என் பையனை கிரசன்ட் இன்ஜினியரிங் படிக்க வச்சு சின்சினாட்டிக்கு அனுப்பிச்சேன். என் பொண்ணை எம்ஓபி வைஷ்ணவில் படிக்க வச்சு அவளும் அமெரிக்கா போனான். இப்படி எல்லாரும் ஜனவரி 16, 1996 என் ஒய்ஃபு, பையன், பொண்ணு எல்லாம் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. நான் சாமி ஆகிட்டேன். அன்றிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் 35 தடவை அமெரிக்கா போய்க்கிறேன். என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களை கூட பார்க்குற பழக்கமே கிடையாது. அங்கே இருக்கிற யாருமே எனக்கு வேண்டியவங்க, ஆனால் வேண்டாதவங்களும் இல்லை. வேண்டுதல் வேண்டாமல் இல்லாட்டி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில்ங்கிற மாதிரி. இது முடியுமா அவனுக்கு? யார் விட்டார் யாரா எல்லாருங்கிற ஒரு நிலையை அடைந்து விட்டோம். பெரிய அளவுக்கு உலகத்தில் இப்போ அடுத்த இந்த வருஷத்தில் அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்துடும்.
மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடில் விநாயகர் நகர்னு இருக்குது. அங்கே ஒருத்தர் நல்ல குருந்தப்ப சுவாமிகள்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகருக்கு ஞானம் கிடைச்ச குருந்த மரத்து நிழலில் உத்தரகோச மங்கை கிட்ட அவருக்கு ஒரு ஓலை கிடச்சிது. அதுக்கு பேர் மீனாட்சி கணபதி நாடி. அந்த ஓலையில் பல விஷயங்கள் உலகத்தில் என்ன நடக்கும் எல்லாம் வரும். ஒரு தடவை அங்கே போனேன் நான், என்னை யாரோ கூட்டின்னு போனாங்க மீனாட்சி கணபதி நாடி. அதில் வந்தது, இதுக்கு முன்னாலே நீ மைந்தரியில் தவம் பண்ணவன், அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் சித்தர்கள் கூடலாம் இருந்தபோது அவங்க சொன்னாங்க அகஸ்தியருக்கு கல்யாண கோலத்தில் சிவனுடைய கல்யாண தரிசனம் பார்வதிக்கும் சிவனுக்கும் அங்கே நடந்தது இல்லையா, அந்த காட்சி ஒரு கல்யாண தீர்த்தம்ங்கிற இடத்துல புதிய மலையில் வச்சு பார்த்தார் அடிவாரத்தில். அந்த இடத்துக்கு நீ போய் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ அந்த இடத்துல பூஜை பண்ணிகிட்டு இருந்த, அதனால் நீ அந்த கல்யாண தீர்த்தத்துக்கு போயிட்டு அங்கேருந்து காட்டுக்கு போகணும், மகேந்திரகிரி காட்டுக்கு போகணும். இதுக்கு முன்னால் நீ இருந்த அந்த குகை அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை வந்தியானா உன்னுடைய பூர்வ தவம் உன்னுடைய பூர்வ புண்ணியமெல்லாம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ அதுக்கு வழிகாட்டுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஒரு அம்மா சாது கிருஷ்ணவேணின்னு சொல்லி சிவசங்கர் பாபா ராமராக இருந்த காலத்தில் அந்த அம்மா சபரி, அதனால் அவங்க இருக்காங்க அந்த இடத்துல, அந்த கல்யாண தீர்த்தத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வழி தெரியும். இல்லை லாட சங்கிலி சீங்குழல் பொன்னையா சாமின்னு ஒருத்தர் போடி நாயக்கனூர் சிந்தலச்சேரி கிட்டுக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் அந்த காட்டுக்கு போகிற வழி தெரியும். இதில் நீ யாரை வேணால் கூப்பிட்டுன்னு அந்த காட்டுக்கு போ, அங்கே ஒரு தடவை போய் நீ பூஜை பண்ண இடம் குகையெல்லாம் பார்த்துட்டு வந்தியானா உன்னுடைய தவபலம் பெருகிடும் அப்படின்னாங்க. நான் ராமானுஜர் அவர் திருக்கோஷ்டூர் நம்பி தேடி போன மாதிரி 36 தடவை நான் இவரை தேடி ஒவ்வொரு தடவையும் இங்கேருந்து வீடியோ கோச் ஏறி சிந்தலச்சேரிக்கு போவேன். அங்கே ஒரே ஒரு டீ கடை இருக்கும் அந்த காலத்தில், இப்போ கொஞ்சம் பெரிய ஊராகிடுச்சு. அவர் 2 நாள் கழிச்சு அந்த சாமியார் வருவார். வந்துட்டு என்னை நேராக குச்சனூர் கூட்டின்னு போய் ஒரு காக்கா பொம்மை வைக்க சொல்லுவார் சனீஸ்வரன் கோயிலில். இன்னும் டைம் வரல போயிட்டு வாங்குவார். இப்படி 18 தடவை இருந்தாலும் என்னை ஈர்த்தாச்சின்னு தான். அதனால் எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் என்ன தான் பார்த்துக்கலான்னு சொல்லி நேராக திருப்பதிக்கு போய் ஒரு மொட்டை போட்டேன். நேராக ஹரித்வாருக்கு போயிட்டு அந்த அரிக்கி பயிரில் மூங்கி 9 நாள் அங்கேருந்து இந்த சாதுக்களுக்கெல்லாம் டென்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு அவங்க ஹல்வா கிண்ணி கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு அங்கேயே 9 நாள் இருந்தேன். அங்கேருந்து நேராக நான் ட்ரெயின் ஏறி திருநெல்வேலி இறங்கணும். திருநெல்வேலியில் நான் சொன்னேன் அலங்கார் கன்சாம்பிளில் வண்ணார்பேட்டில் அவருடைய டிரைவர் சடகோப்பன்னு வந்தான். இந்த மாதிரி அண்ணாச்சிக்கு உடம்பு சரியில்லை காமால் வந்துக்கிறாரு, நீங்கள் வர்றதா தகவல் வந்துச்சு, உங்களை கூட்டின்னு வர சொல்லிக்கிறாரு. வண்ணார்பேட்டில் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. என்ன சார் அப்படின்னாரு. இந்த மாதிரி மகேந்திரகிரி போகலான்னு வந்துக்கிறேன் சார். அப்போ அவர் வெங்கடகிருஷ்ணன் ஒரு வக்கீல், அழகர் நம்பியார்னு ஒரு வக்கீல், அவங்களை கூப்பிட்டு இவரை கொண்டு போய் நீங்கள் நல்ல ஆள் போட்டு மகேந்திரகிரி போகிறதுக்கு விட்டு வாங்கன்னு. அவர் நேராக என்னை கூட்டின்னு போகிறார். எங்கள் திருக்கணங்குடி வள்ளியூருக்கு இந்த பக்கம் கூட்டின்னு போகிறார். அந்த ஊரில் நம்பி தலைவன் பட்டையவன் ஒரு ஊர், அந்த பஞ்சாயத்து தலைவரை யாரோ அவர்கிட்ட கூட்டின்னு போய் இவருக்கு நல்ல ஆளை ஒரு ஆளை போட்டு காட்டுக்கு அனுப்பணுன்னாங்க. அப்போ அவங்க ஊரெல்லாம் ஆள் தேடுறாங்க, யாரும் நாங்கள் எதுவும் விறகு வெட்டின்னு வருவோம், காட்டுக்கெல்லாம் போனதே இல்லை அப்படின்னாங்க. ஒரே ஒரு ஆள் நான் கந்தர்வ தீர்த்தம் வரைக்கும் போய்க்கிறேன். நான் ஏன்னா கந்தர்வ தீர்த்தம் ஆதி மூலமேன்னு சொல்லி அந்த முதல்ல காலை பிடிச்ச போது கஜேந்திரன் அலர்னார் இல்லையா, அப்போ பெருமாள் சக்கராயத்தில் அந்த இடம் அது வரைக்கும் நான் போய்க்கிறேன் அப்படின்னாரு. சரி அது வரைக்கும் போகலான்னு இவங்க நைட்டில் கொண்டு போய் என்ன அந்த யானைகட்டி தம்பரான் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு 3000 குடும்பங்களுக்கு ஒரு ஓலை சூடி இருக்குது. 5 தலைமுறைக்கு முன்னால் அங்கே சுப்பிரமணியர் பாதமுங்கிற இடத்துல முருகரே உபதேசம் கொடுத்துட்டு போய்க்கிறார், உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி. அந்த ஓலை சூடி தான் அவங்க பூஜை பண்ணுறது. அங்கே விட்டு அவங்க வக்கீல் 2 பேரும் போயிட்டாங்க. மறுநாள் இந்த அண்ணாமலை என்னை கூட்டின்னு போய் அந்த கந்தர்வ தீர்த்தத்தில் விட்டு அவர் பாட்டி கிளம்பிட்டார். எனக்கு என்ன தெரியும் காட்டை பற்றி, தண்ணி கொட்டும் இல்லையா, அதை அடையாளம் வச்சுக்குவேன். தண்ணியில் இப்படியே ஏறுவே நீ, இப்படி தான் போனோம். இப்படியே அந்த காட்டில் அலைஞ்சி அலைஞ்சி நான் ஒரு குறிப்பிட்ட இடங்குது அங்கே போனேன். அந்த இடத்துல உட்காந்து இருக்கேன். அது ராகு தீர்த்தன்னு பேர் அதுக்கு. அந்த இடத்துல ஸோ ஒரு பாம்போட ஒரு கிழவனோட ஃபேஸு உடம்பு ஒரு பாம்பு அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ராகு தீர்த்தம் சொல்கிறது. அங்கே யாரோ ஒரு கேரளாக்கார அம்மா நல்லா பூஜை பண்ணவ சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அவளுடைய காற்று என் உடம்பு பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. காட்டுக்கெல்லாம் போனியானே இதுக்கெல்லாம் நீ தயாராகணும், ஏன்னா அதுங்களுக்கு சோறு தண்ணி இருக்காதா,
ஏதாவது ஒரு உடம்பு நல்லா மாடிச்சுனாக்கா பிடிச்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ எங்கேன்னு யாருக்குமே தெரியாது. பழைய ஆள் வேறு, புதுசாக வந்துக்கிற காற்று வேறு, அப்படி ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மந்திரம்லாம் சொல்கிறேன், ஒன்றுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது நான் கண்ணை மட்டும் ப்ரே பண்ணால் அந்த அம்மாவுக்கு பின்னால் குருவாயூரப்பன் நிற்கிறான். அந்த அம்மா இந்த உலகத்தில் இருந்தபோது குருவாயூரப்பன் அவ்வளோ பூஜை பண்ணிக்கிறான். நான் சொன்னேன், அட குருவாயூரப்பன் இந்தமாரி பண்ணுறியா, எனக்கு சேம் சைட் கோட் போடுறியான்னு ஒன்று அவர் விறகிட்டார். அப்புறம் அந்த இது காணும். அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவர் வந்தார். எனக்கு அவருக்கும் ரொம்ப பழக்கம் உண்டு. நான் எங்கே போனாலே அவர் வருவார். வந்துட்டு இந்த இடம் சுத்தம் இல்லைடா, இன்னும் கொஞ்சம் ஒசக்கவா, உனக்கு பிரசாதத்தை சொல்லி அம்பா சொல்லிட்டா அப்படின்னா. அங்கேருந்து நேராக மேலே போனால் பஞ்சவடின்னு ஒரு இடம், அங்கே 5 குழி இருக்குது. அந்த இடத்துல உலகம் அழியிற நேரம் வர்றபோது அந்த 5 குழியில் அமிர்தம் பொங்கி வருமா. யாரெல்லாம் வந்து அங்கே போய் அந்த அமிர்தத்தை கையில் குடிச்சிடுறாங்களோ அப்படியே காட்டில் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் சத்தியுகம்ன்றது. அப்படியே உட்காந்துருவாங்களாம் எல்லாம் ரிஷிகள் சித்தர்கள் மாதிரி. அங்கே போனேன். இப்படி பலவிதமான அனுபவங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கும். இந்த காட்டில் நான் போகாத இடம் கிடையாது. அதுக்கு எதிர்மலை நம்பி மலை, அந்த காட்டிலையும் நான் போகாத இடம்லாம் கிடையவே கிடையாது. அங்கே எல்லாம் இருக்குது. ஜோதி புல்லுன்னு ஒரு ஃப்ளோரசன்ட்டு லைட் எரியுதில்லை நீங்கள் காரில் போகிற போது, அந்த மாதிரி புல்லுலேயே இருக்குது. அணையா விளக்குன்னு ஒரு இடம் இருக்குது. தட்சன் கொடைன்னு ஒரு இடம் இருக்குது. பறக்கிற பாம்புங்கள்லாம் இருக்குது அங்கே. இந்த மாதிரி எல்லா காட்டிலையும் சுற்றின ஆள் நான். ஒரு 9 நாள் சோறு தண்ணி எதுவுமே இல்லை. மகேந்திரகிரி காட்டில் விட்டுட்டு நான் இறங்கி வந்தேன். அப்போ தான் இந்த மாடசாமியை அங்கே பார்த்தேன். மாதிரி மலை மேலே ஒருத்தர் போயிருக்காரு, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி பேசியிருந்தோம், நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்கன்னாரு. எப்போ நான் சொல்கிறது 1985 அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அடிக்கடி போவேன். நான் போகிற போது பழகிட்டேன்ல, காடு பழகிடுச்சு. அதனால் அம்பாசமுத்திரத்தில் இறங்கி மணியர் ரோட்டில் 4 ரூபாய்க்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் கிடைக்கும். ஒரு என்ன மாதிரி அட்வென்ச்சர்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. 4 ரூபாய்க்கு ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் வாங்கிக்குவேன், பால்கோவா வாங்கிக்குவேன், ஒரு படி அரிசி வாங்கிக்குவேன். காட்டுக்குள்ளே போயிட்டு டெய்லி அங்கே 3 கல் வச்சு சட்டி வச்சு அதில் சுடுதண்ணி வச்சு அதில் பால்கோவா போட்டு கலக்குனா பால் மாதிரி ஆகிடும். ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு குடிப்பேன். ஒரு பிடி அரிசி போட்டாக்கா கஞ்சி மாதிரி வரும். ஸோ ஒரு ஊறுகாய் தொட்டுன்னு கஞ்சி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு காட்டில் உட்காந்துருப்பேன். அங்கே என்ன ரூமாக கட்டி விட்டுக்கிறாங்க உனக்கு, பாறையில் உட்காந்துருப்பேன். என் பக்கத்தில் 4 அடியில் கரடி வாக்கிங் போகும். நம்ம தியானம் பண்ணுற போது அந்த பவருக்கு பாம்புங்கள்லாம் வந்து இப்படி நம்ம மேலே உட்காரோம். நம்ம அப்படியே இருக்கணும், அது பாட்டுக்கு இறங்கி போயிடும். இப்படி எத்தனையோ அதிசயங்களெல்லாம் பார்த்து ஒரு 4-5 வருஷம் அலைஞ்சி திரிஞ்சு தான் சிவசங்கர் பாபா இந்த தவநிலைகளில் அடைஞ்சார். இந்த உயரங்களையெல்லாம் சும்மா ஒன்றும் அடைஞ்சிட முடியாது. நீ ஏதோ ஊதுவத்தி காட்டி கற்பூரம் மாட்டி கந்த சஷ்டி காசம் படிச்சுட்டா எல்லாம் வந்துடும் நினைக்காத. பாடுபட வேண்டியிருக்கும், உனக்கு பழைய கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் தியாகபுரம் சொல்வார், பண்டு ரீதி நான் ஜெயிசின கொலுகு வையான்வார். முற்பிறவிகள்லாம் நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை போட்டு நம்மளை கொஞ்சம் உருப்பிட வையின்னு. அருணகிரிநாதர் முருகன்கிட்ட சொல்லுவார், நற்கரிசை ஓடக்காரன்னுவார். நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு முருகன் இந்த பிறவி கடலை கிடப்பதற்கு ஓடக்காரனாக இருப்பான்னு அர்த்தம். இப்படி தவமும் தவமுடையார்க்கே எல்லாம் பார்த்து முடித்து எல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்தெல்லாம் கிராஜுவலாக நம்ம கொண்டு போகணும். இதெல்லாம் வேறு விஷயம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது நான் முழு நேரம் ஆன்மீகத்து வந்துட்டேன். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த 3 பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், பையன் பொண்ணெல்லாம் படிக்க வச்சேன். 96 வரைக்கும் அங்கே இருந்தது. அவங்கெல்லாம் ஏற கட்டினோடனே விட்டுலான்னு எனக்கு உத்தரவாச்சில்ல. அதனால் நான் வந்து பெசன் நகருக்கு வந்துட்டேன், மண்ணடியை விட்டு. அதுக்கப்புறம் நீலாங்கரையை வாங்கினேன். நீலாங்கரையில் பெரிய அளவுக்கு என்னுடைய ப்ரோக்ராம் வந்துச்சு, நிறைய க்ரௌடெல்லாம் வந்துச்சு, எல்லாம் ஆச்சு. அப்படியே இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வாங்கி இன்றைக்கி இவ்வளோ கோயில் கட்டி இவ்வளோ எல்லாம் பண்ணி ஒரு ஆன்மீகத்தை பண்ணி ஒரு ஆஸ்பத்திரி கட்டி ஒரு ஸ்கூல் கட்டி ரூரல் சென்ட்ரு வெங்கலேரியில் ஒன்று தையூரில் ஒன்று எல்லாம் ஆரம்பித்து என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இந்த உலகம் நல்லதில்லை, நன்றி இல்லாத உலகம். ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லாத உலகம். ஒரு இயேசு வந்தான்னா சிலுவையில் போட்டுறாங்க. ஒரு முகமது நபி வந்தால் கல்லை அடிச்சு மெக்காலிச்சு மெதினாக்கு துவச்சிடறானுங்க. ஒரு வள்ளலார் வந்தால் கடைவிரித்தேன்னு கொள்வார் இல்லைன்னா அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருந்த ஐரே உனக்கு என்ன தெரியும் அப்படின்றான். அந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்துனாங்க. ஸோ இது வரைக்கும் வந்த எல்லா மகான்களையுமே இந்த உலகம் கரெக்டாக யூஸ் பண்ணதில்லை. அப்படி யூஸ் பண்ணாக்கா அடுத்த ஆளுக்கு வேலையே இல்லை. ஒரே ஆள் போகிற இந்த உலகத்தை உருப்பட வச்சுட்டு போகிறது. புத்தர் வர்றாரு, அழகான பொண்டாட்டி பையனை விட்டுவிட்டு சித்தார்த்தன் இருந்தாலும் புத்தர் ஆகிறார். கடைசியில் அவருடைய சொந்தக்காரனே ஒருத்தன் தேவதத்தன் வாழ்நாள் பூரா அவருக்கு நோண்டிக்கினே இருந்தான். கடைசியில் அவருக்கு மனசு வெத்து போச்சு. அவரை கொல்றதுக்காக அவருடைய சாப்பாட்டில் விஷம் வச்சு ஒரு ஏழை பொம்பளை கிட்ட அனுப்புகிறாங்க.
இவருக்கு தெரியும் அதில் விஷங்குதுன்னு. இந்த உலகத்தில் என்னத்த இருக்குன்னு சாப்பிட்டார். விஷம் சாப்பிட்டு தான் புத்தர் செத்தார். ராமானுஜர் அவர் எல்லாத்தையும் விட்டு பாவம் மக்களுக்கு சேவை செய்தார். அவருக்கு சாப்பாட்டில் இது பண்ணிடுறாங்க. அவர் பிட்சா வந்தனம் பண்ணுவார்ல சாமியார், அதில் ஒரு பொம்பளை கிட்ட சொல்லி சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுக்குறாங்க. அது பார்த்துட்டோடனே அவருக்கு தெரியுது நாய் செத்து போகுது. உடனே இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அவருடைய குரு திருக்கோஷ்டியூர் நம்பின்னு அவர் இவன் சாப்பிடாது இருக்கானேன்ட்டு அங்கேருந்து வர்றார், திருக்கோஷ்டியூர்லேருந்து வர்றாரு. குரு வர்றாருன்னு இவர் போகிறார் ஸ்ரீரங்கம் அந்த மணலில், ஆற்று மணலில். அப்படியே கீழே குழுவை எங்கே பார்த்தா அங்கே விழுந்து கும்பிடணும். இந்த சுத்தமான இடம் தேடியெல்லாம் விட முடியாது, எங்கே பார்த்தா அங்கே விழணும். இவர் அப்படியே உடம்பெல்லாம் சுடுது. அவர் எழுன்னு சொல்லவே இல்லை. அங்கே பக்கத்தில் ஒருத்தருக்கான் கிளம்பி ஆச்சான்னு சொல்லி, அவர் கிடக்கிறாரு, நீங்கள் எழுங்க சாமி அப்படின்னு ராமானுஜரை தூக்குறான். அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இனிமேல் ராமானுஜர் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியதில்லை, நீ சமைச்சு போடு. அவருக்கு சமைச்சு போட்டுன்னு நல்லா பார்த்துக்கிறதுக்கு யாருன்னு தேடின, நீ தான் உருப்பிட்ட அப்படின்னாரான். அப்படி தான் அவன் கிளம்பியாச்சான்னு இவருக்கு மடப்பள்ளிக்கு வந்து சேர்ந்தான். இப்படி மகான்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் படித்தாதான் ஒவ்வொரு மகானும் இந்த பழப்போன உலகத்தை திருத்தத்துக்கும் இந்த ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். விளையாட்டு இல்லை ஆன்மீகம் என்பது. எந்த ஒரு இப்போ நிறைய சாமியாருங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஒன்றும் இருந்திருக்காது. அவங்க உங்களை நம்பி இருக்காங்க. நீங்கள் அவங்க என்ன திருப்பணி பண்ணனாலும் நீங்கள் துட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. எனக்கு நீ எதுவுமே கொடுக்க தேவையில்லை, நான் தான் ஒன்றும் கொடுப்பேன் இல்லையா? ஏன்னா நான் ராகவேந்தர்கிட்டேருந்து டேக் ஓவர் பண்ணேன். ராகவேந்தர் யார்? நம்ம தாம் காமதேனுவே பஜ்ஜத்தாம் கல்பக விருஷாய. ஒரு கற்பக விருட்சத்தை போல் காமதேனுவையும் போல் எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. அதனால் அந்த எனர்ஜி தான் நான் வாங்கினேன் முதல்ல. அப்புறம் ஐயப்பனாது, அப்புறம் பொன்னபிரமம் மாற்றி இதெல்லாம் ப்ரமோஷனில் வர்றது. எனக்கு நிஜமாகவே தேவைகள் இல்லை, எந்த தேவையுமே இல்லை. இப்படி உனக்கு புரியாது இந்த ஆன்மீகன்றது என்ன, இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்கிறது மக்கள். நீ உண்மையான ஞானி ஆகணும். ஞானி ஞானி என்று சொன்ன பேய்கள் கோடி கோடியேங்கிறார். உலகத்தில் தங்களை சாமியார் ஞானின்னு சொன்னாங்கலாம் எல்லாம் பேய் அப்படிங்கிறார். அப்போது சிவனாவான் அவனே தான் சித்தன். சித்தன் யார் சிவநிலையை அடைஞ்சாங்களோ அவங்க தான் சித்தர்கள். சித்தென்பது சில்லறையாம் செய்கரும சேர்க்கை அல்ல. சித்தென்பது கண்கட்ட வித்தை அல்ல. கண்கட்டு மோடி மிஸ்ஸான் வித்தை இதெல்லாம் கிடையாது. சிவனாவான், நீ சிவனாகணும். சிவன் எப்படி ஆக முடியும்? அன்பே சிவமாவது அறிகலார், அன்பே சிவமாவது அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைடு இஸ் சித்தர்கள். அந்த அந்த நிலையை தொட்டால் தான் நீ சிவனாக முடியும். சிவசங்கர் பாபா எப்பயோ சிவனாயிட்டார். இங்கே அரும்பாக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அரும்பாக்கம் முருகேசன் ஒருத்தர். அப்போ அவருக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் சொல்கிறார் பாரு, இது உங்கள் ஜாதகமா? ரொம்ப விசேஷமான ஜாதகமா இருக்கே. இது எங்கள் குருவின் ஜாதகம். ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளன், பெருமைக்குரியவர், சாப விமோச்சகர். இப்போ இவருக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. 74 வயது நடந்துகிட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்ன சொன்னது. இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான். அவரே பெரிய ஆள். அவர் பற்றி நீ என்னிடம் கேட்கிற? இவரால் பல பேர் வாழ்கிறார்கள், இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றனர். ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது. அதுதான் வருத்தமான விஷயம். உன் குருவுக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லு. சிறந்த ஆசான், மதிப்பிற்குரிய மனிதர், நல்லா இருப்பார்னு சொல்லு. ஒன்றும் குறை வராதுன்னு சொல்லு. சனிப்பயிற்சி தீர்ந்தாலே நல்லா ஆகிடும். குருவுக்கு சிஷ்யன் பார்க்க வந்திருக்கே, அவரெல்லாம் மகாகுரு, தெய்வம் அவரெல்லாம். குருவை நான் கேட்டதா சொல்லு. இதே மாதிரி இங்கே தாம்பரத்துக்கிட்ட ஒரு ஆளுகிற அதில் 3 பேராக மாத்திரம் படிக்க சொல்கிறேன். என்ன பேர் அந்த ஆள்? அரவிந்த் சாமின்னு ஒரு ஆள். சீட்டிங் பண்ணாத படிப்பார் அவர். இப்போ 74, 75, 76 இந்த ஏப்ரலிலிருந்து 3 வருஷம் தவநிலை. எதை நோக்கி இவன் தவம் செய்கிறாரோ? 3 வருஷம், கடந்த 3 வருஷம் நான் தவத்தில் தான் இருந்தேன். அதனால் அந்த 74, 75, 76 தவநிலை முடிச்சிட்டேன். இவருக்கு நீண்ட தூர பயணம் இருக்குன்னு சொல்லு. தர்ம காரிய பணிகள் எல்லாம் செய்வார். இவருடைய பொறுப்புகள் எல்லாம் சுமையாக இல்லாமல் நல்ல விதமாக இருக்கும். தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு. ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. அவதாரத்தினுடைய நிலை தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம் இவருக்கு இந்த பிறப்பு. அதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் இவர் இருக்காரு. அது எல்லாமே தெரிய வரும். இவர் யாரு என்னங்கிறதை இவர் தன் சீடருக்கோ தன் சார்ந்த யாருக்கோ தன் கருத்துக்களை சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த நிலைக்கு போயிடுவாரு அப்படிங்கிறது கருத்து.
இவருக்கு இந்த பிறப்பு ஜீவ சமாதி. அது எப்பங்கிறது அவருக்கே தெரியும். அது அவர் முடிவு பண்ணுறது தான். அடுத்த பிறவி பயணம் என்னன்னு அவருக்கு தெரிய வரும். அதனால் அவர் ஜீவ சமாதிக்கு போவார். அந்த உத்தரவு அவருக்கு கிடைக்கும். அந்த ரகசியம் அவருக்கு தெரியும். அதை நாம் சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு உத்தரவு வரும். அது வந்தவுடனே தானே கிளம்பிடுவார். தன்னுடைய தவநிலையின் பலனாக வேற வரம் வாங்கினாங்க இல்லையா? இவருடைய தவநிலையின் பலனாக தவமிருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா? அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நம்ம புராணத்தில் படிக்கலையா, தவமிருந்து தான் ராவணன் சிவன் காட்சி கொடுத்தாருன்னு, வரம் பெற்றவன் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதோ இவர் வரம் வாங்குவார். எல்லாம் அதே தான் சொல்லின்னுக்கிறாங்க. we have come to do something. ஏதாவது ஒரு பெரிய வகையில் உலகத்துக்கு பரியாளகத்துக்கு தான் வந்திருக்கோம். எல்லாம் இப்போ ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு டேக் ஆஃப் ஆகும். நிறைய ஜனங்க வருவாங்க. வந்தால் எனக்கு என்ன வராக்கிட்டீங்க இல்லையா? நமக்கு ஏதாவது யாராலையாவது ஆகணுமா? என் கடன் பணி செய்து கிடப்புது. நம்ம வேலையும் நம்ம ஒழுங்காக செய்கிறோம். வந்தால் அவனுக்கு லாபம், வரனா நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்குது. இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாகியம், இவர் வாக்கு வேத வாக்கியம். இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம், இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். யார் இந்த சிவசங்கர் பாபா என்று ஓரெங்கும் உலகெங்கும் ஒலிக்கின்ற முதல் கேள்வி, யார் இந்த சிவசங்கர் பாபா? காவி உடை தரிப்பதில்லை, ஜாதி மதம் பார்ப்பதில்லை, யார் இந்த சிவசங்கர் பாபா? பூர்வீக தவயோகம் புடம் போட்ட மெய்ஞானம் சேர்ந்திசைக்கும் தேவராகம், இதுதான் சிவசங்கர் பாபாவின் ரூபம். இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம், இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். கோட்டீஸ்வரன் பிள்ளை சிவசங்கர் பாபா, கொடுக்க மட்டும் தெரிந்தவர்தான் சிவசங்கர் பாபா. தேடி அடையும் பதம் சிவசங்கர் பாபா, என்றும் தெவிட்டாத தெள்ளமுதம் சிவசங்கர் பாபா. முள்வேலி இல்லாமல் முகம் காட்டும் ரோஜா, புதிய முத்தமிழ் சங்கம் தான் சிவசங்கர் பாபா. உள்ளத்தை கொள்ளையடிப்பதில் உவக்கின்ற ராஜா, இதிலே உலகமகா திருடன் சிவசங்கர் பாபா. இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் எட்டாத உயரம் பாபா, இமயத்தில் தவம் செய்த இமயத்தின் இமயம். மகிழ்ச்சியும் நிம்மதியும் பொழிகின்ற இதயம், ஒரு மகத்தான ஆன்மீக புயல் இங்கு உதயம். அஸ்தமனத்தையும் உதய காலமாய் ஆக்கிடும் ஆன்மீகம், தன் சித்தப்படியே தெய்வ வடிவங்கள் செதுக்கிடும் தெய்வீகம். சதையை தேடும் மனிதர்கள் மத்தியில் சத்தியம் தேடும் மாமனிதன், எதையும் உன்னிடம் எதிர்பார்க்காமல் இதயம் கேட்கும் மாமுனிவன். இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம், இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். கடவுள் கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் தீரும், கண்ணிமைக்கும் நேரத்தில் காலம் நல்லதாகும், காலம் நல்லதாகும். இடர்கள் தீர வேண்டும், இன்பம் சேர வேண்டும், தொடர்ந்து வரும் வினையெல்லாம் தூர விலக வேண்டும், தொடர்ந்து வரும் வினையெல்லாம் விலகி போக வேண்டும். கடவுள் கடை கண் பார்த்தால் கவலையெல்லாம் தீரும், விடியும் என்று நம்பி இரவில் வாழ வேண்டும், விளையும் இன்பமெல்லாம் இதையும் நம்ப வேண்டும்.
கருணையுள்ள தெய்வம் காத்திடவும் வேண்டும். காத்திருந்து வாடிய நெஞ்சம் பூத்து மலர வேண்டும். கடவுள் கடை கண் பார்த்தால் கவலையெல்லாம் தீரும். கண்ணிமைக்கும் நேரத்தில் காலம் நல்லதாகும். காலம் நல்லதாகும். ஆ ஆ ஆ ब्रह्मं पूर्ण ब्रह्मं नारायण पूर्ण ब्रह्मं प्रपञ्चं भूमि प्रपञ्चं यावुमे उन्पदं तञ्जं शिवशङ्करा सद्गुणसागरा शिवशङ्करा अतिकरुणाकरा எம் கலி தீர்க்க வந்த கலியுகாவதாரா பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.